அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோற்ற தொகுதி தான் பர்கூர் தொகுதி. 1991 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்க முதல் முறையா போட்டியிட்டு 37,215 வாக்கு வித்தியாசத்துல அதிமுகக்கு வெற்றி வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே வேட்பாளர் இஜி சுகவானம் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை 8,366 வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்காரு. என்னதான் ஜெயலலிதா அவர்கள் தோற்றிருந்தாலும் அடுத்த 2001 தேர்தலையே அதிமுக வேட்பாளர் எம் தம்பிதுரை அவர்கள் இஜி சுகவானம் அவர்களை கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சு ஜெயலலிதா அவர்களோட கணக்கை தீர்த்து இருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு 2006 தேர்தலையும் எம் தம்பிதுரை அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 1977 இருந்து 91 வரைக்குமே அதிமுக தான் இந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக மொத்தமே 4 முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் கடைசியா நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த டி மதியழகன் அவர்கள் அதிமுக வேட்பாளர் ஏ கிருஷ்ணன் அவர்களை 12,614 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று இந்த தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து திமுக கைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. வரப்போற 2026 தேர்தலில் பர்கூர் தொகுதி மக்களோட ஆதரவு திமுக இல்ல அதிமுக தான் இருக்க போகுதா இல்ல மாற்று கட்சிகளுக்கு இருக்க போகுதான்னு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.